குட் மார்னிங். டே 39 ஸ்விம்மிங் கிளாஸோட டே 7. இன்றைக்கி வந்து என் கூட யாருமே ஸ்விம்மிங் கிளாஸ் வரலான்ட்டாங்க. எல்லாமே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தனியாக தான் போயிருந்தேன். போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட் காஃபி ஒன்று போட்டு குடித்தேன். அது கூடவே விலாகிங் பண்ணினே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வண்டியில் போகும்போதெல்லாம் வந்து விலாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். செம்ம ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் காஃபிலாம் குடிச்சிட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டேன். இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கிறதுனால எனக்கு அந்த கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸ்விம்மிங் கிளாஸில் இன்றைக்கி எந்த வீடியோவும் எடுக்கல, யாரும் வரலன்றதுனால. என்ன ப்ராக்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட் ப்ரீத் வந்து ஒரு லேப் பண்ணுற அளவுக்கு, அதாவது போர்டு இல்லாமல் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. மேபி நாளைக்கு வந்து நான் வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி வந்து நான் ஸ்விம் பண்ணுறேன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் புக் படிச்சுட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு கம்ஃபர்டிங்கான ஃபுட் சாப்பிட்ணும் போல் தோணுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால் ரன்னிங் உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். என்னோடய சிஸ்டரும் எனக்கு பசிக்குது, நீ ஏன் பண்ணி கொடு அப்படின்றதுனால சரி ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ரன்னிங் உப்புமா எப்படி தெரியும் அப்படின்னா, சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு ரீலில் வந்து ஒரு விளாகர் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி நான் எனக்கு ஈவினிங் போல் ஒரு கம்ஃபர்டிங்கான ஃபுட் சாப்பிடணும் போல் இருந்தது, ரன்னிங் உப்புமா பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ நானே ட்ரை பண்ணேன், நல்லா தான் வந்தது. உப்பு மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ என்னோடய சிஸ்டருக்கும் கொடுத்து அவளும் சாப்பிட்டு நல்லா தான் இருக்குன்னு சொன்னால். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டேன். போய் முடிச்சுட்டு வரும்போது நடந்தே வந்தேன். ஏன்னா எனக்கு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் குறையிற மாதிரி இருக்குது. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட்.